விஜய் அவர்கள் ஒரு தேர்ட் ஃபேக்டரா ரொம்ப சீரியஸா களத்துல இருந்துட்டுருக்காரு. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த களத்த தாண்டி 2026 தேர்தல் களம் அப்படிங்கிறது எவ்வளவு மாறுபடும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது? சார், ஒவ்வொரு எலெக்ஷன்லுமே நம்ம பார்ப்போம். எதுவுமே ஈஸியா வந்து இவங்க ஜெயிச்சுருவாங்க அப்படின்றத நம்ம சொல்லவே முடியாது. இப்போ ஒரு ஆட்சி பண்றாங்கன்னா, எந்த ஒரு எலெக்ஷன் வரும்போதும், கண்டிப்பா இவங்க தான் ஜெயிச்சுருவாங்க அப்படின்ற சூழ்நிலை எங்கேயுமே வந்ததே கிடையாது. இத விட காம்ப்ளிகேட்டடா இருந்துகிட்டே இருக்கு. இப்ப நீங்க இந்த எலெக்ஷன் பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ எலெக்ஷன் அது 10 வருஷம் முடிச்சாங்க. அந்த மாரி ஒவ்வொரு எலெக்ஷனும் ஒவ்வொருத்தரும் புதுசாவும் ஏதாவது ஒரு இது வந்துகிட்டே இருக்கும். அதனால அது வந்து ஒரு பிரச்சனைய மாத்திருமா அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா இருக்காது. இவரால பார்த்தீங்கன்னா, பெரிய தாக்கங்கள் இருக்காது அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா, மீடியா பார்க்குறாரு, மீடியால பேசுறாரு, அங்க போறாரு, வராரு. தவிர மக்கள் நலம் சார்ந்து மக்கள்ட்ட நேரா போய் பிரச்சனைய அணுகுறதோ, மக்கள்ட்ட பேசுறதோ அந்த மாரி இல்ல. இவரு யார நம்பி இருக்கிறாருன்னா, எனக்கு போய் தியேட்டர்ல படம் பார்க்குறவங்களோட ரசிகர்கள் இருந்தா போதும், அவங்களோட வாக்குகள் இருந்தா போதும் அப்படின்றது இல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, பலமான கட்சிகள் இருந்தாலுமே கூட்டணி அப்படின்றப்ப எதுக்கு வராங்கன்னா, ஒரு கணிசமான வாக்குகள மிஸ் பண்ணிறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வராங்க. அவரும் அதுக்கான புரிதல், அதுக்கான அனுபவங்கள், அதுக்கான யுக்தி எல்லாமே தெரிஞ்சிருந்ததுன்னா, ஈஸியா அவரும் ஒரு சிந்தனைக்குள்ள வருவாரு. எந்த கட்சி இப்ப டிடிவி எதுக்கு சேர்ந்திருக்காரு அப்படின்னா, யாரையாவது ஒருத்தர வீழ்த்தணும். யாராவது ஒரு திறமையான, தகுதியான ஆள் வரணும் அப்படின்னா, கூட்டணி சேர்ந்தா மட்டும் தான் முடியும். அந்த எண்ணம் விஜய்க்கு கண்டிப்பா இருந்ததுன்னா, ஜனநாயக கூட்டணிக்கு வந்தாருன்னா, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பெல்ட் கிரியேட் ஆகும். அப்படி இல்ல, நாங்க வந்து தனியா தான் நிப்போம் அப்படின்னா, இல்ல விஷால் அவர் வர்றதுல ஒண்ணும் காம்ப்ளிகேட் பண்ணலையே. தன்னை முதலமைச்சரா ஏற்றுக்கொண்டா வாரேங்கிறாங்க. அ எப்படி சார்? ஏத்து எ எப்படி அத மத்தவங்க ஏத்துப்பாங்க? நாங்க வந்து இத்தன வருஷம் ஆட்சியில பாஜக இருந்திருக்கோம். ஏத்துக்குதுல்ல. ஆ பாஜக எங்கேயுமே அத ஏத்துக்குறேன்னு சொல்லலையே சார். பாஜக அதுல தான் வந்து முதலமைச்சர் பதவியில வருவேன் அப்படின்லாம் சொல்லலையே. இல்ல யாரையுமே அவங்க வந்து முதலமைச்சர் அப்படின்றத இன்னைக்கு வரைக்குமே டிசைட் பண்ணல சார். ம். ஆ இருக்கிறாங்க, கூட்டணியில இருக்கிறாங்க. யார் முதலமைச்சர்ன்றத அதுக்கப்புறமா பேசி ஃபைனல் பண்ணிக்கலாம். ஏடிஎம்கேலயும் சொல்றாங்க, இவங்களும் சொல்றாங்க. விஜய்க்கு வந்து தனியா முதலமைச்சர் அப்படின்னு குடுக்குறோன்றது யாருமே சொல்ல. கண்டிப்பா அத துளியுமே யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. எந்த கட்சி நிர்வாகிகளுமே அத ஆ அப்செட் பண்ணிக்க மாட்டாங்க. அது எப்படி திடீர்னு ஒருத்தருக்கு முதலமைச்சர் குடுத்துருவாங்க. அந்த மாரி ஒரு பெரிய கட்டமைப்போ அந்த மாரி எதுவுமே இல்ல. இல்ல விஜய் சொல்லக்கூடிய ஆட்சியில் பகிர்வு, அந்த விஷயத்த கூட சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல. முதலமைச்சர் வேண்டாம். ஆ ஆட்சியில் பகிர்வு கூட சார், ஆட்சியில பகிர்வு அப்படின்னா, அவர் வந்து முதலமைச்சர் அப்படின்றதுல அந்த டார்கெட்லயே இருக்கிறாரு சார். அடுத்து வந்து ஒரு எம்எல்ஏ இத்தனை தொகுதிகள் வேணும். ஆட்சியில வந்தா எங்களுக்கு வந்து இத்தனை இலாக்கா ஒதுக்கணும், அமைச்சர் பதவி குடுக்கணும் அப்படின்ற இன்னும் அதுக்குள்ள போகல. இந்த மாரி மீட்டிங் எல்லாமே இல்ல அதுக்கான அதெல்லாம் பேசப்படுமா? கரெக்ட்டா இதுவரைக்கும் கூட்டணி ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படி அமித்ஷா சொல்றத தாண்டி, மோடி அவர்கள் என்ன சொல்லுவாரு? இது அதிமுக ஆட்சின்னு சொல்லப் போறாரா? இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு சொல்லப் போறாரா? கண்டிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணின்னு தான் சார் சொல்லுவாரு. அதுல ம். வந்து 100% மாற்று கருத்து இல்ல. எந்த தலைமையின் கீழ எந்த ஒரு கூட்டணிய அமைச்சிருக்கிறாங்களோ, அத தான் சொல்லுவாங்க. அது எப்படி அதிமுக கூட்டணி அப்படின்றத சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்தது தான். அதிமுக, பாமக, புரட்சி பாரதம் அந்த மாரி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அவங்கெல்லாம் சேர்ந்தது தான் என்டிஏ. தேசிய ஜனநாயகம். அந்த தேசிய ஜனநாயக கட்சியில என்ன பண்ணுவோம் அப்படின்றத மக்கள் மத்தியில எடுத்து வைப்பாரு. இன்னும் இதே மாரி நெறைய இதுக்கு முன்னாடி மோடி அவர்கள் வந்ததும், இந்த வாட்டி நம்ம பார்க்கறதும் பெரிய பிரம்மாண்டமா இருக்கு. மக்கள் அத ஏத்துக்கிட்டு வரவேற்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற மாரி எனக்கு நெறைய வித்தியாசம். ஏதோ ஒரு பண்டிகை நாள் மாரி இன்னைக்கு தெரியுது பார்க்கறத பார்த்தா. ரொம்ப விறுவிறுப்பாவும், ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு இதெல்லாம் பார்க்கறத. இது வந்து தேர்தலுக்கான ஒரு இதுவா தான் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன் சார். விஜய் அவர்கள் வந்து தனியா நிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாருன்னா, அவர் என்ன ஒரு பிம்பத்தில இந்த பிரசாந்த் கிஷோர் பண்ணாரு இல்லையா? ம். நான் வந்து ஒருத்தருக்கு ஐடியா குடுத்தேன்னா, அவங்க ஜெயிப்பாங்க. ஒருவேள நானே அந்த ஐடியாவ ஏத்துக்கிட்டு நான் வந்து அரசியல் நிக்கிறேன் அப்படின்னா, அவருக்கு என்ன நிலைமை ஆச்சோ, அதே நிலைமை தான் இவருக்கு ஆகும் அப்படின்றதுல ஒரு துளியுமே இல்ல. அத அவரு புரிஞ்சுக்கிட்டாருன்னா நல்லாருக்கும். ஏதோ ஒரு